சைலன்ஸ் சைலன்ஸ் சைலன்ஸ். திருவண்ணாமலை மாவட்டம் ஆவணமா நகரம் இளைஞர் நடிக்கும் எங்கள் ஆர்எஸ்டி லிங்கஸ் நாடக மன்றம். கலை தன்ற உழ திருவாளர் எம் பச்சியப்பன் ஐயா அவர்கள். புனிதமான மேடையில் எங்களது குழுவினர் நடத்தக்கூடிய நாடக இந்த புனிதமான மேடையில் எங்களது குழுவினர் நடத்தக்கூடிய நாடகம் வாலி மோட்சம். இந்த புனிதமான மேடையில் எங்களது குழுவினர் நடத்தக்கூடிய நாடகம் வாலி மோட்சம். கற்றவர்கள் தான் தெரியுமா கல்லுடைய அருமை, பெற்றவர்கள் தான் தெரியுமா பிள்ளையோட அருமை. இதற்கு மாறா பிள்ளைக்கு தான் தெரியுமா தகப்பனுடைய அருமை போல திருவிழாவோ வேற எதுவும் இல்லை. இறந்து போனவருக்கு ஒரு நாள் இரவு நாம் அனைவரும் கண்முழித்து பார்த்து அவரை மோட்சம் அடைவதற்கு தான் நாடகம். ஏன்னா வேற ஒண்ணும் கிடையாது. அதனால தான் வாலி மோட்சம். தயவுசெய்து அமைதியா இருங்க. அமைதியா இருந்தா தான் நானாகூட உள்ளவரோட யாரா இருந்தாலும் பேசுறது கேட்கும். ஏன்னா இவ்வளவு லாங்காகரிய பெரிய சபை தயவுசெய்து அமைதியா இருங்க. யாரும் வந்தோடனே வீடா பேசினா அவளுக்கு புடிச்சுன்னு தான் போய் உள்ள வைக்கணும். கேட்கலையா? சரி வா கத்து நீ ஆடு வா மேலே சொல்லுங்க. சைக்கிள் பாரு பெண்ணே கமலா பெண்ணே நடத்தக்கூடிய நாடகம் வாலி மோட்சம். சைலன்ஸ் சைலன்ஸ். எந்த அற்புதமான புராண நாடகத்தை நடத்தி முடிந்தோம். இதில் எவ்வித குற்றங்கள் இருந்தாலும் மெத்தங்கான கூப்பிடுவோம். ஆடா கல்ல தடி சொல்றடி யாராவா? இதில் எவ்வித தப்புகள் இருந்தாலும் உங்கள் வீட்டில் சிறிய பிள்ளைகள் தவறு செய்தால் எவ்வாறு மன்னிப்போம் அவ்வாறு என்னையும் என் பின்னர் நடி நீங்க எந்த அளவுக்கு நீங்க அமைதியா இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நாடக சிறப்பாக செய்ய.
ரோசகட்டி ஆடாட கட்டி பொண்ணே நானோ ஆடாத ரோசகட்டி கூட வந்து ஆடாட கட்டி பொண்ணே ஆடாத ரோசகட்டி ஆடாட கட்டி பொண்ணே ஆடாத தேவலோகத்தின் ஆட்சிமலை குடியே ஆரம் கை ஊர்வசி தேனிகள் லோகமை ஆமாக்கா ஆமாடி அக்கா என்ன ஒரு திரும்ப இங்க போறது வழக்கங்க தேவலோகம் போவது வரைக்கும் ஆமாக்கா போகலாமா போகலாம் ஓடி வா தேவலோகம் வச்சுட்டு தேவகுதி பாடுறேன் பார்க்க வேண்டும் உன்னை வாழ்க்கை நேரமில்லை
போது ஒன்றுமாக இதை விடாமல் உன்னையே துதிக்கின்றனவா உன்னையே துதிக்கின்றேன். அப்படி இருக்கும் போது இந்த தேவலத்தை ஆளக்கூடியது தேவேந்திர பூபதி இந்த வேதத்தை திறப்போடு வாழ்ந்துள்ளேன். காமதேனே கற்பகுருச்சம் இந்த தேவலத்தை அப்படி இருக்கும் போது என்னோட வர வேண்டிய மாத வரவில்லையே மாதவி வாகபூபதி வாழ்கவே வாகபூபதி 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 வாழ்கவே 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 இந்த வளர் மாலை யாரு கொண்டு வந்தா கொண்டு வந்தா எனது அடிக்காமல் நீ போட்டுக்கிற எப்படி அது இது சொல்றதுக்கு ஒரு காரணம் தோறாய மச்சான். காரணமா ஆமா எங்கடா மச்சான் மச்சாட பாத்தீங்களா அந்த வெள்ளாட்ட கொள்ளையில மச்சாட பாத்தீங்களா அந்த வெள்ளாட்ட கொள்ளையில பொங்கால கொஞ்சம் பம்பால கொஞ்சம் நித்தெடுக்க வர சொல்லையா நித்தெடுக்க வர சொல்லையா உனக்கு என்னடா காலத்தாமதம் வேற மலர் மாலை அணிவிக்கிறாங்க மற்றவரை சொன்னாங்க எப்படி அது என்ன பாடி தெம்பெல்லாம் பண்ற பட்டுன்னு போட்டு தர நாய் வாயில் போட கூடாது என்ன எடுங்க என்ன தேவ சபை இந்த தேவ சபையில காருக்கு கூத்தாட நாய் நாய் எல்லாம் பேசுனா அறிஞ்சு போடுவாங்க வைக்கப்பையில இந்தியா பரவாயில்ல மச்சா மால் எத்தனை வந்துடா அப்படியே கம்மல் ஏறிக்க போட்டுக்கணும். உள்ள போறீங்க ஆமா தப்பா நினைக்காதீங்க நானும் குழுதான் வந்தோம் நாலு வாங்கினா போனேன் மாலை வாங்கினேன் வர வேலை உங்க பேர் நாலு பெருமனசால பார்த்தேன் பெருமக்களை பார்த்தேன் நீங்க என்ன சொன்னாங்க ஏடா போயா போ வேகமா மாலை வாங்கி யாரை வாங்கி கேட்டாங்க தேவரங்க தேவந்த பூமிக்கு வாங்கி வரணும் நீ சொல்லிட்ட உன் எஜமானுக்கு மாலை போட கூடாது அவர் எப்ப நாலு கால் பாசல தூக்கி போறாங்களோ நாலு வேலை பார்த்தா செத்த பிறகு மாதம் போடணும்னு சொல்றாங்க என்ன பெருமை ஒரு நாடக ஆசிரியர் டேய் அவர் சத்த வச்சா நம்ம கூத்தாடுறோம் தெரியும்டா அது மாரி யார் அது மாரி இது மாரி சொல்ல அது மாதிரி இது மாதிரி சொல்ல 18ஆம் தேதி காலியாக நம்ம கம்பெனி அது டேய் யாரா அவ இந்த தேவத்தை யாரக்கூடிய தேவேந்திர பூபதி சொல்ல தப்பா நினைக்காத இது வேற வரணுமா
டீம் லைட். ஆமா நம்ம அந்த மாதிரி யார் டீம் லைட்? நமக்கு நம்ம டீம் லைட். ஆமா இது யார் மைக்? நம்ம மைக்கு நம்ம மைக். ஆமா இது யார் பெட்டி? நம்ம மைக்கு ஏய் எந்திரா இது யார் நம்ம கண்டு கால் குத்துற கம்பளம். சரி விடு மச்சான் என்னடா? ஏய் தூத்து முருகால. ஏய் யாரா அவன் இது யார் மத்தங்க? நம்ம பண்ணுங்க இது யார் தாளம்? நம்ம ஐயா நம்ம ஐயா நம்ம ஐயா விட்டுடுங்க. யார் தாளம்? ஆமா. சொல்லு தண்ணிக்கு ஏதாச்சுன்னா நம்ம தாளம். உங்க அம்மா யாரு? எங்க அம்மா எங்க அம்மா. அம்மா. உங்க பாட்டி கோணக்காளி யாரு? உங்க பாட்டி. உங்க அப்பா யாரு? எங்க அப்பா. அப்பா அது மாரி உன் முன்னாடி என் முன்னாடி. யார் தெரியுமாடா ஏய் யாரா அவன் சின்ன பெரியமாவை கேக்குற பெரிய பெரியமாவை கேக்குறேன் நீ ஐயோ ஐயா தேவதனுக்கு மனைவி யாரு? டேய் இந்திராணி யார் சொல்லு? சுந்தராணி. இப்பதான் உள்ள ஐயா. அப்படி இருக்கும்போது சில போடு நல்ல ஆண்டு வருவேன் அது மட்டும் கிடையாது 2 பேருக்கு ஒரு முறை தேவதை நடந்து வழக்கம் அப்ப காலதாமதம் ஏழா காலதாமதம் யாரு கால என்ன கேக்குறியா? ஆமா. நான் பதில் சொல்லுமா? ஐயா பத்திரினா பத்திரி. என் முன்னாடி ட்ரிபிள் பத்திரி. பத்திரா பத்திரி என் முன்னாடி ட்ரிபிள் பத்திரி. அதே மாதிரி டிபிள் பத்திரி என்னத்தங்க என்னத்துக்கு? என் அவனா அப்படியே பத்து வச்சாதான் பத்து வைப்பா. பத்திரிப்பா என் பொண்டாட்டி பச்சை வாய மட்டும் பார்த்தா கப்புன்னு அதே பத்திரி அறியும். அதுவும் பத்திரி தெரியும் அந்த சக்தி இருக்கிறது மனை கிட்ட ஊர்ல இருக்கிற ஆம்பளைக்கு புள்ள என் கூட அண்டா கீழ் நிற்கிறாங்க. ஆமாய்யா. அதாவது பெரியவங்க பைபிள் சொல்லுவாங்க. என்ன வந்து காதல் என்பது 3 எழுத்து. அதை நம்பி ஒரு கொடுத்து சைலண்ட். அதை நம்பி கொடுத்து காலமெல்லாம் தலையெழுத்து. ஆமா. ஒரு மனிதனோ நம்பி இருப்பது இடுகாடு. கடைசியாக போய் சொல்ல மனிதனும் அதுக்கு மேலே ஐயா என் பொண்டாட்டிய என் பொண்ணா போதும் அப்படியே மூத்த பண்ணிக்கோ. அந்த அளவுக்கு பயம் அந்த பயம் உனக்கு என் பொண்ணா போதும் அப்படியே நடுங்க கைகள்லாம் கெடுங்க ஆமாங்க. அந்த அளவுக்கு உள்ளத்திலே பயம் இருக்கு ஆத்தியாம யார் யார் கல்யாணம் ஆயிடுச்சு எனக்கு? யார் கல்யாணம் ஆயிடுச்சுங்க. எப்படா ஃபர்ஸ்ட் டைம் எப்படா ஃபர்ஸ்ட் டைம் எப்படா ஃபர்ஸ்ட் டைம் எப்படா ஃபர்ஸ்ட் டைம்ங்கறேன். கல்யாணம் பண்ணிட்டு டப்பாங்க டப்பாங்க என்ன டப்பாக்கு டப்பா அது தெரியாதுங்க. தெரியாது நான் ஐயா நான் ஒண்ணுமே பண்ணல. சாடா ஐயா எப்படா சாம நீங்க உள்ள எப்படா ஃபர்ஸ்ட் டைம் எப்படா ஃபர்ஸ்ட் டைம் நைட் 9 மணி ஆச்சு. இரவு 9 அப்படியே ஃபர்ஸ்ட் டைம் ரூமுக்கு வந்து தந்துட்டவா போய் பார்த்தா மல்லிப்பூ அப்படியே சம சூவி குளிக்கிறாங்க ஐயா. அடடே நான் கையில எடுத்து சுத்திக்கினேன். அப்பதான் பெட்டு மேல உட்காந்துக்கிறேன். பொண்டாட்டி என் பொண்டாட்டி வரா எப்படி குடிச்சம்பள பால் எடுத்துக்கினேன். எப்படி வரா அண்ணன் கொண்டு வராங்க. தண்ணி பாலிய மூஞ்சி பால் பாலை தானே என்ன பண்ணிருப்பா? பாலை தானே எழுதி ஏங்கால அவ இருந்தா பையா நான் வீந்த பாரு அவ கால குடும்ப குத்து வளைக்க குத்து வழக்கு இதுக்கு முன்னாடி எத்தனை பேர் 2 பேர் குத்திங்க நல்லா கேட்டுங்கப்பா இதுக்கு முன்னே எத்தனை பேர் குத்திட்டாங்க சொல்றியா ஏனாமா நான் சூடு சொன்னேன் ஏதாவது இருக்கா சூடு சொன்னா உங்களை கூட ஆட்ட ஆட முடியுமா? அது ரதுவா இருக்குதா யார்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. அவங்க அப்படின்னு சொல்லி வெட்டு மேல வந்து நான் ஒரு மீன் அவ ஒரு மீன் அவ ஒரு மீன் நான் ஒரு மீன் குடிச்சிட்டு சாப்பிட்டீங்க கப்புனு போன் வந்துச்சு. யாருக்கா எனக்குதான். குடுங்க எங்க இருந்து வந்துச்சு? எங்க இருந்து அமெரிக்கா யூனிவர்சிட்டில இருந்து போன் வந்துச்சு. யாராவா 350 ரூபாய் கூட்டாவறவனுக்கு அமெரிக்கா யூனிவர்சிட்டில இருந்து போறோம் என்னடா 350 ரூபாய் கூட்டாரனுக்கு அமெரிக்கால இருந்து வருது. ஆமா 150 ரூபாய் மத்தங்க அடிக்கிறீங்க மெட்ராஸ்ல இருந்து வருது. ஜெய் யாரா அவன் ஜெய் அவன் சொல்லிட்டு போன் வந்துச்சு. நானு கேட்டா உனக்கு இப்ப அமெரிக்காவோட வேலை வந்துச்சு நீ உடனே அமெரிக்காவுக்கு வரணும். அடோ பாவி மனுஷா நீங்க என்ன ஃபர்ஸ்ட் டேட் நாளைக்கு கொண்டாடிக்கலாம். என்னடா உண்டு ஆண்டா அப்படி சொன்னா பாரு வேலை தான் முக்கிய சொல்லிட்டு எனக்கு தேவையான பொருளை போட்டு குடிச்சு கொத்தி காட்டிக்கணுங்க. நீ போய் பண்ணிட்டு வாயா. நானும் கேள்வி கேட்காத இப்ப வந்து கேள்வி கேட்கணும். நீ என் வீட்டு பக்கம் வராத. எனக்கு தெரியுண்டா என்னைக்கு நான் கல்யாணம் பண்ணா அன்னைக்கு வந்து கையில கிணத்து எடுத்துன்னு வச்சா தெரியும். நாக வளாய்க்கு கோயம்பு கொடு கோயம்பு கொடு
அவன் மேல சந்தேகம் நீ போய் வரியா டேய், டேய், டேய். அது பேசணும் இன்னொரு பேசணும் எதுவுமே இல்லையா அறிவு கவனிக்க. ஏன் என்ன இல்ல, அறிவு கவனிக்காதடா. அடமானம் போட்டு நான் யாரு? எப்பேற்பட்டவன்? டேய், தேவலோகத்தையால கூட தேவேந்திர பூபதி போய் முன்னாடி கொண்டாடி நான் போய் வர முடியுமாடா? எனக்கென்று காத்து கொண்டு இருக்கிறார் என் மனைவி இந்திராணி. போயிட்டு வந்து பேசினா வீட்டுக்கு அப்புறம் மாம்பா நான் பேசி கதைக்கு வாடா. பேச தெரியும். அப்படி சொல்லுங்க. கிளம்பிடுங்க. 1 மாசம் ஆச்சு 2 மாசம் ஆச்சு 3 மாசம் ஆச்சு போன வேலைக்கு குத்து போச்சுங்க. திருப்பி அவன் பொன்னாடி தேங்கன செஞ்சு போட்டு வயது பீ புடவை வச்சு வரேன். ஜெய் யாரா அவன்? அது கேக்குது அதிகா நாங்க போறேன் பிரியாணி பீட்சா எம்மா அருமையான பொருள் இருக்குது அது யாரா அவன்? நீ தாள சொல்ல இல்ல, அதுவே சொல்லுவாங்க. ஐயா பீட்சா பர்கருங்க வாங்கி வீட்ல வந்தேன் வீட்ல வந்து போட்டு ஏ பொண்ணே இன்னைக்கு நம்மள ஃபர்ஸ்ட் ஐடி அப்படிங்க ஆனா கொலகார பாவி கொலகார வெளிநாட்டுல இருந்து வந்துறேன் அது கூட ஃபர்ஸ்ட் ஐடி பண்ணா உன்னை வாரி அடிச்சிடும் யார் உன்ன? எனக்காகடா உன்னை வாரி அடிச்சிடு நான் தான் என்ன பிரச்சனை நீங்க எல்லாம் நாளைக்கு ஃபர்ஸ்ட் ஐடி பண்ணாதீங்க நீ போய் சந்தோஷமாட்டு வானே ஜாக்கெட்ல இருந்து 500 ரூபாய் கையில கொடுத்தோம் 500 ரூபாய். ஆமா அடடே பரவாயில்லை. என்ன பண்ணுதுன்னு யோசிங்க ஐயா எனக்கு தெரியும் ஒரு நேரம் எங்க போயிருப்பான் எங்க? டீ குடிக்க போயிருப்பான் பாப்பாலே ஏன்டா, ஏன்டா? பகுதி காரி மீது உள்ள போதா இந்த பேக்கரியா இல்ல போண்டா ஒண்ணு போட எங்க பாட்டி மாயிடாவியோ 2 போண்டா ஏடா, பாட கடைக்கு போறியா 500 ரூபாய் கொடுத்தா போடா தமிழ்நாட்டே வாழகிற ஒயிட் ஷாப் போனடா பாட பாயா அடடே, போய் சாப்பிட போயிட்டேன். அது மதுனா என்ன பழமை சொல்லுங்க காலைக்குடி, கர்நாடக குடி, மதியான குடி, மானகட்ட குடி, சாயந்தரம் குடி, சம்சாரி குடி. பாவு யாராரு சொல்றது தவிர தரது ஐயா குடியில பத்தி தப்பா பேசாத குடிக்கிற குடும்ப குபேர சம்பத்து குடிக்காத ஊடு குடிச்சாரு ஒண்ணு புரியல வேலைக்கு சொல்றா வேலைக்கு சொல்லியா நல்லா புரிஞ்சுக்க நல்லா 2 கோட்டை புல்லா அடிச்சு காலையில 6 மணிக்கு வேலைக்கு போயிட்டு சாயங்காலம் 6 மணிக்கு வீட்டு வாசல புல்லா அடிச்சு 4 கால் பாசுறேன் எங்க வாத்தாளி உங்க அம்மால சைடு விட்டு வாடா கோயிலுமா வெளிவாடி வெளிவா அப்படி வருவா நேத்து போய் உங்க வாத்தா வீட்டுல போய் 2 கிராம் மாம்பழம் வாங்கி சொன்ன வாங்கியா இப்படி பண்ணாடிமா அப்படியே விட்டுடா அப்படி என்ன பண்ணுவாங்க அச்சு தத்தையும் பொண்டாட்டி ஒரு பக்கம் ஓடும் போடா இவன் புள்ளிங்க ஒரு பக்கம் ஓடும் ஆ இவன் ஒரு தடியாத்து இவன் ஒரு பக்கம் ஓடுவான் போடுவா சாமான செட்லாம் பறக்கும் துரா சாமா குடும்பம் கல்ல இருக்கும் கண்ணா அதான் குடிக்கிற ஊடு குபார சம்பத்து குடிக்காத ஊடு குடிச்சா நம்பர் ஆமா காலையில 6 மணிக்கு வேலைக்கு போவான் 6 மணில திருப்பி வந்து வீட்டுல புந்துவான் ஊடு மூணு கடுக்கும் கம்மல இருக்கா அதான் குடிக்கிற ஊடு குபார சம்பத்து குடிக்காத ஊடு குடிச்சாரு வந்துங்க 500 வயசா போனேன் 150 ரூபாய் கோட்டை சாப்பிடுங்க வாட்டர் பாட்டில் டம்ளர் 150 சிக்கன் எல்லாம் சரியா போச்சு மிச்சம் 300 ரூபாய் இருக்குது என்ன பழம் யோசிச்சீங்க அண்ணாத்திக்கு தான் ஞாபகம் வந்துச்சு என்ன ஞாபகம் சைலன்ஸ் ஊழ விட்டு கோயத்துக்கு ஞாபகம் அவன் ஞாபகம் அவ போட்டா சொல்றாங்கல்ல என் பூராடியே போண்டா என்னடா பாவம் பண்ணும் போண்டா விக்கிறோம் பொறி உண்டு விக்கிறோம் அப்ப வேற எப்படி தானாவா நான் போய் விக்கிறோம் ராத்திரி மேல வரும் ஏன் தெரியுமா பொறுமையாக்குனா பேச வேண்டியவாச்சே பேசு சரி மாமா கம்முனு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே என்ன பண்ண டேய் நான் கேட்டது என்னடா அது இனாத்துக்கு 300 ரூபாய் எடுத்து போய் அவங்க குத்துட்டு டப்பாங்க அது கூட அவங்கறா ஐயா 300 ரூபாய் குத்துட்டு அவங்க சந்தோஷமா இருந்தாங்க 500 ரூபாய் செலவு போச்சு ஒரு நாள் ஆச்சு 2 நாள் ஆச்சு 3 நாள் ஆச்சு 4 நாள் ஆச்சு ஒரு வாரம் சரியா போச்சு நீங்க பொன்னாடி கூப்பிட்டு டெய்லி 500 ரூபாய் ஆமா இந்த 500 ரூபாய் கணக்கு சொல்றேன் நாங்க என்ன பாவம் பண்றோம் என்ன பாயா போட்ட ஆம்பளைங்க கிட்ட பொம்பளைங்க பணத்து கொடுத்து கணக்கு கேக்குறீங்க நாங்க வீண் செலவு பண்றோம் கவர்மெண்ட் டாக்ஸ் தானே கட்டுறோம் ஏன் எங்களுக்கு கணக்கு கேப்பீங்க உங்களை மாதிரி நெக்லஸ் மாட்டுல வலியில போச்சு வாங்கி போட்டு அம்மி மிதித்து அப்படி சொல்லு 150 கொடுத்து பாத்து சாப்பிட்டேன் சிக்கன் பக்கோடா 200 சரியா போச்சு மிச்சம் 300 ரூபாய் ஆச்சுமா கூல விட்டு கோயம்பு மேல எடுத்து குடிச்சிட்டு சந்தோஷமா நின்னு எப்படா அது பார்த்து ஒரு அட பாய்ங்க அட லக்காடி அட கூடி குத்த பாடு என்ன கேக்குறாங்க உண்மையா கூல விட்டு கோயம்பு வீட்டுக்காரே என்ன 150
தான் வந்து போறான். நீ போய் 300 ரூபாய் கொடுத்து மாசம் போய்க்கிறடா. ஐயா கூட மாடாது. ஐயா பாடு சொல்லு. என்னடா ஈனா மானா சூடு சோறு எதுவுமே இல்ல உனக்கு மொண்டாட்டிக்கும். நான் செத்துட்டா? நான் செத்துறேன். போய் நீ வாங்கி ஒரு பணம் நீங்களே பங்கட்டு. அந்த பணத்தை எல்லாம் பேசுற. நானா என் மனசுல இருக்கிற 300 ரூபாய் சொன்னேன். நோய் எத்தனை பேர் எத்தனை 300 ரூபாய் கொடுத்துட்டு மனக்கும் போறா அவன் நான் கேளு. என்ன உள்ள காரணமா யாரு போற என்ன கேட்டா அது மேல கேட்காதடா. நான் தான் பொறுப்பாக போர் போட்டு போலீஸ் ஸ்டேஷன் அது மேல கேள்வி கேட்கணும். அப்படி கேட்டா கேட்டா நானே சொல்ல வீட்டுல நான் அண்ணன் 2 பேரு சரியான சண்டை என்ன சண்டை? பாலுக்கு சண்டை அட என்ன பாருங்க பாலா. அம்மா பால் அம்மா பாலா. உலகத்திலே விலை மதிக்க முடியாத பொண்ணா தாய்ப்பால் தான். தாய்ப்பால் அப்படியாப்பட்ட தாய்ப்பால் சண்டையா? எனக்கு முன்னாடி அவன் ஏந்து ஒண்ணு குச்சிடுறான். குச்சிடுறா. நீ வாழ்க்கை பாட போய் குடிக்காத வாட்டி பாடுங்க என்ன பண்ண நீ? என் அண்ணன் சாவடி ஐடியா பண்ணேன். என்ன பண்ண? வேற ஒண்ணு குடுக்கணும் மல்லி கடிக்கு சைலன்ஸ் சைலன்ஸ் சைலன்ஸ். வளர்த்தோம். ஆமா முன்னாடி ஏற்பாடு ஏனென்றால் பூமாரி ஒரு நாளே புரிய வேண்டும் என்று அதுக்காக தேவதை சொல்லியிருக்கிறது ஏற்பாடு செய்யுங்க. பன்னீர் மாலை சோரியும் மேகங்களே, நீங்கள் பரந்தாமல் மேகி பாடுங்களே. இருமலை. தென்கோடி தென்றல் தரும் ராகங்களே, எங்கள் ஸ்ரீ கிருஷ்ணமூர்த்தி புகழ் பாடுங்களே. குழல் கொடுத்த மூங்கில்களே, எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. குழல் கொடுத்த மூங்கில்களே, எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. வணக்கம். நானும் அன்னை கலைவாணிக்கும் பிரம்மதேவனுக்கும் மகனாக பிறந்து என்னுடைய பெயர்தான் நாரதன். நாரதன் நாரதன் என்ற பெயரோடு சீரோடும் சிறப்போடும் வாழ்ந்து கொண்டு வருகிறேன். அப்படி இருந்தாலும் ஒரு நாளைக்கு ஒரு கழகத்தை செய்யாமல் என்னுடைய சிறப்பாகப்பட்டது 1000 சுக்குநூறாக போக வேண்டும் என்று அன்றே தக்கன் கொடுத்த சாபம் என்னுடைய சிரசின் மீது காத்துக் கொண்டிருக்கிறது. அப்படி இருந்தாலும் இன்றைய தினத்திலே கழகத்திற்காக அனைத்து திரிந்து தேடிக் கொண்டிருக்கிறேன். ஒரே ஒரு கழகம் கூட கிடைக்கவில்லையே. இப்படியே சென்றால் என்னுடைய நிலை என்னவாகும்? ஒன்றுமே புரியவில்லையே. சரி சரி, எனக்கு கழகம் கிடைக்க வேண்டும் என்றால் என்னுடைய தாத்தா ஸ்ரீமன் நாராயணனை கோரி திணித்தால் எனக்கான கழகம் கண்டிப்பாக கிடைக்கும். இப்போதே என்னுடைய தாத்தாவை கோரி துதிக்க வேண்டுமே. ஹரி ஓம் நமோ நாராயணாய நமக. ஹரி ஓம் நமோ நாராயணாய நமக. ஹரி ஓம் நமோ நாராயணாய நமக. அறிந்தேன், புரிந்தேன், நன்றாகவே தெரிந்து கொண்டேன். எனக்கான கழகம் இவ்வளவு சீக்கிரம் கிடைத்து விட்டது. அப்படி இருந்தாலும் எனக்கான கழகம் கிடைக்க வேண்டும் என்றால் இப்போது தேவலோகத்தை ஆண்டு வருகிறாரே தேவ இந்திரன், அவரிடத்தில் சென்றால் எனக்கான கழகம் கண்டிப்பாக கிடைக்கும். இப்போது செல்ல வேண்டும் தேவலோகம். தாத்தா, உன்னுடைய பெருமையே பெருமை தாத்தா. பேரன் கழகத்துக்காக கஷ்டப்படக்கூடாது என்று இவ்வளவு சீக்கிரம் கழகத்தை காட்டி கொடுத்து விட்டாயே தாத்தா. திருப்பதி மலை வாழும்
சென்று தேவ இந்திரனை சந்திக்க வேண்டும். புறப்பட்டு செல்கிறேன் தேவலோகம். தெரிய ஒன்றுமே புரியவில்லையே. ஆமா, வீரநாடு என்ன கேட்கிறது? ஐயா யாரு வருகிறார்? சுவாமி, வாருங்க சுவாமி, வாருங்க. அமருங்க சுவாமி, அமருங்க, அமருங்க. ஏய், வாடாங்க. அவர் நல்ல முறையிலே உபத்திருக்க வேண்டும். எப்படின்னா, மதத்தில் திறந்த ஐயா ஐயா வாடாங்க. எப்போது என்னடா? ஆனா அவன் என்னவோ குட்டை கலத்து கொண்டு வரான். ஏய், ஆனா ஏய், வாடாங்க. அப்படி இருந்தாலும் ஒரு உண்மை சொல்றேன் கேளு. ஏன் என்ன காதலுடைய கலகம் அது கடத்தில் நன்மைதான் முடியும் கண்டு யாராவது தீங்கு செய்ய மாட்டாங்க. அதை அனுபவித்து யாரு? இருக்கட்டும், அனுபவிச்சாதான் நாட்டில் வாழ முடியும் இந்த உலகத்துல. சரி சுவாமி, எனக்கு கேடு நான் வீட்டுக்கு வந்தீங்க, அது ஒன்றும் கிடையாது. அதாவது கண்ணு ஒருமுறை தேவதொகை கொடுவது வழக்கம். அப்படி இருக்கும்போது ஒரு நேரத்திலே பூமாதேவி பூமி வார குறைய வேண்டும் என்று என்னிடம் கட்டளையிட்டார்கள். அது என்ன தீர்க்க முடியல சாமி, அதனால வந்திருக்கிறேன் சாமி. தேவேந்திரா, உன்னை நாடு நாள் வருவதற்கு காரணம் இருக்குது. அப்படி இருந்தாலும் நான் வந்தவுடனே உன்னுடைய முகமாகப்பட்டது அன்று மலர்ந்த செந்தாமரை போல் இருக்க வேண்டிய உன்னுடைய முகம் இன்றைய தினம் ஒரு முக சோகத்தோடு இருக்கிறாயே, காரணம் என்ன? என்ன காரணம் தான்? அசுவதியாக செய்து கொண்டிருக்கல. ஆமா. பூமாதேவி ஒரு நேரத்திலே பூமி வரை குறைய வேண்டும் என்று கட்டளையிட்டார்கள். அப்படியா? முடியவில்லை, தீர்க்க முடியவில்லை. அதனால்தான் நீங்க வந்திருக்கீங்க. அதுக்கு உண்டான செய்தி என்ன? தேவேந்திரா, இங்க பாருப்பா, பூமாதேவி ஒரு நேரத்திலே பூமியின் பாரத்தை தீர்க்க முடியவில்லை சுவாமி என்று உன்னிடத்தில் ஓடி வந்தாளா? அப்படி இருந்தாலும் அவருடைய பாரத்தை தீர்க்க வேண்டும், அதற்கான மார்க்கத்தை நான் உரைக்க வேண்டுமா? அப்படியா? அதற்கான மார்க்கத்தை உரைக்கதான் நான் ஓடோடி வந்துள்ளேன். அப்படியா? ஆமா. ஏதோ உரைக்க போகிறார். என்னவோ குட்டை கலங்குறான், எனக்கு தெரியாது. தேவேந்திரா, நான் என்ன திரும்ப சொல்ல வருகிறேன். அப்படி இருந்தாலும் தேவேந்திரா, 12 வருடத்துக்கு ஒரு முறை தேவசபை கூடுவது வழக்கம் அல்லவா? ஆமா. இன்றைய தினத்திலே 12 வருடத்துக்கு ஒரு முறை கூடக்கூடிய தேவசபை கூட வேண்டும். அதற்கு முக்கியமாக யாரை தெரியுமா லிகிதம் வைத்து அழைக்க வேண்டும்? யாருக்கு தெரியுமா? சூரிய பகவானுக்கு கொடுக்க வேண்டும். முதல்ல சூரிய வர கொடுக்க வேண்டும். லிகிதம் கொடுத்து அவரை வரவழைத்து இந்த தேவசபையை கூட்டினால் அதற்கான மார்க்கம் உனக்கு கிடைக்கும். ஆமா. ஆத்தை கெடுத்தது ஊரை கெடுத்தது இந்த பூணுக்கார வந்துக்கிறான். ஏதோ சொல்லிட்டான். இப்போதே பண்ணுது தேவதேவி கூட வேண்டும். ஆரம்பத்தில் முதல் ஆரம்பம் யார் கொடுக்க வேண்டும்? அந்த சூரிய பகவானுக்கு கொடுக்க வேண்டும். தேவத்தை கொண்டு போய் சேரு.
புறவல மண்டலான பூமுழச்சிக்க செய்தார் திருக்கோயிலூர் வைப்பல நாயனார் திருநீரை பற்றி மிக அழகாக பாடியிருக்கிறார். ஆரம்பித்தோ மருந்தடி பிரிந்து சாரம் செய்வதற்கு குமரகுரு